கிட்ட போய் வையா. புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளராக டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக அவருடைய மகனாகிய நான் இங்கே போட்டியிடுகிறேன். உங்களுடைய வாக்குகளையும் ஆதரவையும் கேட்டு இன்று இங்கே வருகை தந்திருக்கிறோம். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் மக்கள் தொகையில் அதிகமாக இருப்பது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தான். 1/3 நாம தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு இங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறதா, அரசியல் ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் கடந்த 70 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒருவருக்கு கூட அந்த அங்கீகாரமும் அடையாளமும் கொடுத்தது கிடையாது. இத்தனை லட்சம் பேர் இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். அந்த கட்சிகளை வளர்த்தெடுத்தது நம்ம தான், திமுகவும் அதிமுகவும். ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. இந்த பகுதியில் கூட பல பேர் அந்த கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் அந்த கட்சி விசுவாசிகளாக பார்க்கிறதா என்று கேட்டால் அவர்களை எல்லாம் ஜாதியாகத்தான் பார்க்கிறது. தேர்தல் நேரத்தில் நம்ம மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளாகவே பார்க்கிறது. பல பேர் இந்த தொகுதியிலிருந்து நம்ம சமுதாயத்தினர் அதிமுக கட்சிகளிடம் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகிறோம், வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கும் போது நீங்கள் எல்லாம் இதற்கு ஆசைப்படலாமா என்று கேட்கிற துணியில் தான் அவர்களுடைய பதில் வந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் நான் திருநெல்வேலி தொகுதியை தேர்ந்தெடுத்து இங்கே போட்டியிடுகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் பல பேர் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருப்பார்கள், இன்னும் வரக்கூடும். ஆனால் இந்த தேர்தலை நீங்கள் வாக்களிக்கும் போது மனதில் வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அது தேவேந்திர குல வேளாளர் தன்மானத்திற்கான ஒரு தேர்தல் என்பதுதான். வெறும் ஜாதியை மட்டுமே மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல். இதைவிட வெளிப்படையாக சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. வெறும் ஜாதியாக வைத்து 2026 வாக்களிக்க அது மட்டுமே ஒரு காரணம், ஜாதி என்று வாக்களிக்க முடியுமா, அப்படி செய்வது சரியா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 75 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும் ஜாதியா தான் நின்றுக்கிறாங்களே தவிர வேற எந்த கட்சியாவும் நிக்கல, வேற கொள்கையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. தேவர்னா தேவருக்கு தான் ஓட்டு போடுவோம், பிள்ளைமார்னா பிள்ளைமாருக்கு தான் ஓட்டு போடுவோம், நாடானா நாடாருக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க. நான் போய் நின்னா கேட்டா போடுவாங்களா? நீங்க தேர்தலில் போட்டிட்டு போய் கேட்டா போடுவாங்களா? கிடையாது. காரணம் அவர்கள் எல்லாம் ஜாதியாகத்தான் இருக்கிறார். வழக்கமாக இந்த 2 திராவிட கட்சிகளும் எந்த தொகுதியில் எந்த ஜாதிகள் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு தான் வேட்பாளர் தருவார். ஆனால் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் எவ்வளவு அதிகமாக 80,000 பேர் இருந்து, அது 1/3 மற்ற ஜாதிகள் எல்லாம் நமக்கு பாதி தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில கூட இந்த வாய்ப்பு நமக்கு தருவது கிடையாது. திருநெல்வேலியில் தான் இந்த நிலைமை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இதுதான் நிலைமை. இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் அடையாளம் கிடைத்து விடக்கூடாது, அதிகாரம் கேட்டு விடக்கூடாது. இவர்கள் வெறும் ஓட்டு போடக்கூடிய மக்கள், கண்ணுக்கு தெரியாத மக்களாக மட்டுமே இருக்க வேண்டும். இவர்கள் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆசை வார்த்தை காட்டி வாங்கிவிடலாம். அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஏஜென்ட்களை, சொந்த பந்தங்களை வைத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை. இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் பண்ணையார் மனநிலையில் வருவார்கள், பண மூட்டைகளுடன் வருவார்கள். நம்ம மக்களுக்கு காசு கொடுக்கலாம், கோவிலுக்கு என்ன செய்ய, காசு கொடுக்கிறது எப்படி செய்வது என்று இந்த மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார்களே தவிர வேற எதுவும் பார்க்கிறது கிடையாது. அப்ப அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தன்மானத்தோடு நின்றால் மட்டும்தான் முடியும். இந்த தேர்தலில் நீங்கள் பல கட்சிக்கு வாக்களித்து மீண்டும் சிதறி போனால் நம்மளுடைய அரசியல், தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு அரசியல் இல்லாமலே போயிடும். நீங்க திருநெல்வேலி தொகுதியில் திமுக சட்டமன்ற வேட்பாளராக ஒருவர் போட்டியிடுகிறார்.
அவர் அந்த கட்சிக்கும் பிரபலமானவர் கிடையாது, பல காலம் உழைத்தவரும் கிடையாது. நேரடியாக ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன், அவருடைய சொந்தக்காரர், அவருடைய ஜாதிக்காரரை இறக்குமதி செய்து இங்கே போட்டியிட வைக்கிறார். அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். உடனடியாக எல்லா பிள்ளைமார் சங்கங்களும் சேர்ந்து அவருக்கு தெரு தெருவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். வெளிப்படையாக பிள்ளைமார்கள் எல்லாம் அவருக்கு சுப்பிரமணியனுக்கு தான் வாக்கு என்று செய்தித்தாள்களில் நியூஸ் வருது, பணம் கொடுத்து செய்தி வருது. இந்த ஒரு பக்கம் அதிமுகவில் தேவர் நிக்கிறாங்கன்னா எல்லா தேவமார் திமுக இருக்கிற தேவரும் கட்சி தாண்டி இங்கதான் ஓட்டு போடுறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் கட்சி கிடையாது, நம்ம மட்டும் கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அதெல்லாம் மாற்ற வேண்டும். எல்லாரும் எப்படி ஜாதியா நிக்கிறாங்களோ நீங்களும் ஜாதியா நில்லுங்க, அதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்று சொல்வதற்கு வந்தது. இது வெறும் ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்டு போய்விடலாம் அப்படிங்கிறதுக்காக வரல. இந்த தேவேந்திர குல மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ 30 ஆண்டு காலமாக சமரசம் இல்லாமல் போராடிய டாக்டர் ஐயா அவர்களுடைய கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் என்ற உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கு. இடஒதுக்கீடு 18% கொடுக்கிறார்கள், எஸ்சியில் வைத்திருக்கிறார்கள். இவர்களை எஸ்சி, ஹரிஜன் என்ற தலித் என்ற பெயர்களை அழைக்கிறார்கள். ஆனால் இடஒதுக்கீடு 18% கிடைக்குதா என்று பார்த்தால் காகிதத்தில் மட்டுமே 18% இருக்கு, வேற எதுக்கும் வந்து சேரல. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில் இருக்கக்கூடியது தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய ஊர். ஆனால் அங்க அந்த மக்கள் கடைகளை வைக்கக்கூடாது, அந்த கடைகளை எல்லாம் காலி செய்ய வேண்டும்னு. ஏன்னா அந்த கடையில பூஜை சாமான் வித்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் காசு வந்துருதான், அந்த காசு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மாஞ்சோலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிரக்கணக்கான தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் நிலம் கிடையாது, வீடு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டு கிடையாது என்று அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இதே அங்க தேவரா இருந்திருந்தா, நாடகரா இருந்திருந்தா, பிள்ளைமாரா இருந்திருந்தா அங்கிருந்து அனுப்பிச்சிருப்பாங்களா? இப்படி அந்த தைரியம் வந்திருக்குமா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களி. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார், கேட்டீங்களா? நீங்க இந்த சமூகத்திற்கு 30,000 வாக்குகள் கூட கிடையாது, புதிய தமிழ் கட்சிக்கு 10 சீட் எல்லாம் கொடுக்க முடியாது, 2 சீட்டோ 3 சீட்டோ ஏதோ ஒரு தனி தொகுதியில உங்க ஜாதிக்குள்ளே போட்டி போட்டு நில்லுங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆணவம் எங்க வந்துச்சுன்னா இவர்கள் சமுதாயமாக நிற்க மாட்டார்கள். இவர்கள் வாக்குகளை வேற எப்படியாவது வாங்கி விடலாம், இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலிருந்து தான் வருது. அது எடப்பாடி நேரடியாக பேசிவிட்டார், ஸ்டாலின் பேசாம வைத்திருக்கிறார். யாரும் நமக்கு எந்த ஆதரவும் வர கிடையாது. அப்படி வந்திருந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இந்த தேவேந்திர குல வேளாளர்னு பேரை சொல்றோம்ல, அந்த வேளாளர் என்ற பட்டம் இவர்களுக்கு கொடுக்க கூடாது, அது வெறும் சைவ வேளாளருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த சங்கத்தை சேர்ந்தவர். அந்த வழக்கு தொடுத்தவர்களெல்லாம் இன்னைக்கு திமுக ஆதரவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போல இன்னொரு ஜாதிக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு பேசியிருந்து அந்த ஜாதி அவங்களுக்கு வீட்டுக்குள்ள தெருக்குள்ள விடுமா, ஊருக்குள்ள விடுமா? நம்ம விட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம அவ்வளோ உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்மானத்தோடு இருக்க வேண்டும் சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? எந்த சின்னத்துக்கு போடுவீங்க? சில்ற சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைங்க. வெற்றி பெற்று வந்தால் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அத்தனை வாக்குறுதிகள் என்றெல்லாம் குருட்டுத்தனமாக பேச வரல மற்ற கட்சிகளை போல. இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அடித்தட்டு மக்கள் நாம தான், பாதிக்கப்பட்டு நிற்பது நம்ம தான். நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நம்ம வரோம். நம்ம பிரச்சனைகளை தீர்த்தாலே இங்க இருக்கக்கூடிய 99% மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தானாக தீரும். நம்ம பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது, இல்ல எல்லாம் பண்ணையார்கள். அந்த பண்ணையார்கள் எல்லாம் நம்மள ஓட்டு வாக்கு வங்கியா தான் பார்ப்பாங்க. அப்ப நமக்காக முதல் முறையாக இந்த மண்ணுல தேவேந்திர குல வேளாளர் கொடி ஏந்தி முட்டி மோதி பாத்திரலாம், ஒரு கை பார்த்து விடுவோம் என்றுதான் இங்க வந்திருக்கு. அதனால ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது தேவேந்திர குல வேளாளராக உங்களுடைய கடமை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்படி இல்லை என்றால் நம்மளுடைய அரசியலே ஒன்று, தேவேந்திர குல வேளாளர் அரசியலே ஒன்று இல்லாமல் போய்விடும், அடையாளம் இல்லாமல் போய்விடும். நம்மளுடைய உரிமை குரல், உரிமை பாதிக்கப்படும் போது பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த சமூகத்திற்காக பேசுவதற்கான அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுடைய சின்னம் மறந்துடாதீர்கள். கேஸ் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம்.